எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி வக்ர நிவர்த்தி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நவம்பர் மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி அடைகிறார். அதே தமிழுக்கு பார்த்தோம் அப்படின்னா, நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9:15 சனி பகவான் மீன ராசியில இருந்து மீன ராசியிலே வக்ரம் நிவர்த்தி அடைகிறார். அப்ப சனி பகவான் இப்ப என்ன கண்டிஷன் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 332 டிகிரியில மீன ராசியில, அதாவது குருவுடைய ராசியில குருவுடைய நட்சத்திரத்தை வாங்கி, பூருட்டாதி நட்சத்திரம் அதாவதுன்றது 4ஆம் பாதத்துல குருவுடைய ராசியில குருவுடைய நட்சத்திரத்துல இப்ப சனி பகவான் மீன ராசியில வக்ர நிலையில இருந்து நிவர்த்தி அடைகிறார். அப்ப சனி பகவான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலுக்கு ஆரகன், தொழிலுக்கே அதிபதி, கர்ம வினைகளுக்கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான். நம்ம நல்லது பண்ணினாலும் அதுக்கு பலன் கொடுக்குறவர் சனி தான். கெட்டது பண்ணினாலும் அது உடனே பாவத்தை கொடுக்கறதும் சனி தான். அதுக்கு தான் சொல்லுவாங்க, கர்ம வினைகளுக்கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான். நவகிரகத்திலேயே லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான். அதாவது நேர்மையான கிரகம். அதனால தான் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அது உடனே செயல்படுத்திடுறார். அப்ப இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலத்துல பொதுவாகவே, அதாவது உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு? மீன ராசி, மீன ராசிக்கு அதிபதி யாருன்னா குரு. பொதுவா மற்ற ராசிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாவே குரு பகவான் சப்போர்ட் பண்ணுவார். அப்ப தன்னுடைய ராசிக்கு ஒரு பிரச்சனைன்னா குரு பகவான் ஹெல்ப் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா உங்க ராசியாதிபதி குரு பகவான். எப்படியாப்பட்ட சூழல் இருக்கும்போதும் நாம் ஒருத்தர் என்ன கேட்குறோம், ஐயா எனக்கு சனி பயங்கர பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாலும் குரு எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவாரா, ஏதாவது ஒரு நல்ல பாதுகாப்பு பண்ணுவாரா, ஏதாவது நல்லது நடக்குமா, எனக்கு குரு பார்வை இருக்கா, குருமக திசை இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்து சொல்லுங்கன்னு சொல்றோம். அவரு தான் உங்க ராசிக்கு அதிபதி. அந்த குரு உங்க ராசிக்கு அதிபதியா இருந்தாலும் மீன ராசியா இருந்தாலும் மீன ராசிக்கு வரக்கூடிய அந்த சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, நிறைய பேருக்கு மீன ராசினா மீன் அப்படிதான் நினைப்பீங்க. ஆனா மீன ராசிக்கு மீன் அப்படின்னா ரெட்டை மீன், அதாவது 2 மீன் சொல்லுவாங்க. ரெட்டை மீன் தான் உங்க ராசிக்கு அதிபதி. அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா சரம் திறம் உபயம். நம்ம முன்னோர்கள் கரெக்டா பார்த்தீங்கன்னா 12 ராசியை 3 விதமா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. சரராசி, திரராசி, உபயராசி. அதாவது 4 ராசியை பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. 3 நாள் 12. அப்ப அந்த உங்களோட ராசி பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரியில வருதுன்னு பார்த்தீங்கன்னா உபயம் ராசி தான் உங்க ராசி. உபய ராசி அப்படின்னா உசந்த இடத்துக்கு போகக்கூடிய ராசி. எப்பயுமே பார்த்துட்டீங்க அப்படின்னா மற்றவங்களை நம்ம கீழ் நோக்கி பார்வையில் பார்க்கக்கூடிய ராசி, மேல் நோக்கி எல்லாம் பார்க்க மாட்டோம். அப்படின்னா என்ன, மற்றவங்க கை எப்பயுமே எதிர்பார்க்க மாட்டோம். கஷ்டமா இருந்தாலும் நம்ம கையூனி கரணம் போட்டு தான் வாழ கற்றுக்குவோம். சரிங்களா? அந்த மாதிரி ராசி தான் இன்னைக்கு உபயராசி. உபயராசிக்கெல்லாம் சொல்லணும்னா நிறைய விஷயம் சொல்லலாம். சாதிக்க துடிக்கிற ராசி, கோபம் உண்டான ராசி, அது போக பார்த்துட்டீங்கன்னா என்ன ஏது எப்படி அப்படின்ற மாதிரி பல குழப்பங்கள் உள்ள ராசி, முடியுமா முடியாதா, நடக்குமா நடக்காதா, ஏதோ ஒரு சிந்திக்கக்கூடிய ராசி. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா நாம நல்ல நிலைமையில் இருந்தாலும் மற்றவங்களை பார்த்து ஒரு விஷயம் செய்யக்கூடிய அளவுக்கு பக்குவப்படுத்திக்குவோம். அந்த மாதிரி ராசி கிட்டத்தட்ட இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா பஞ்சபூதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்க ராசி நீர் ராசி. அதாவது நீர் ராசி அப்படின்னா ஒரு இடத்துல டக்குன்னு இல்லாத ராசி என்னன்னா நீர் ராசி தான். அப்படி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி உங்க ராசி நீர் ராசி. பொதுவாக இந்த உலகத்துல எல்லாருக்குமே பயன்படுத்தக்கூடியது முதல்ல என்னன்னா நீர். தண்ணி இல்லாமல் இந்த பிரபஞ்சத்துல யாரும் வாழ முடியாது. அதுதான் நீர் ராசி. எல்லாருமே காமனா யூஸ் பண்ணக்கூடியது நீர். அந்த நீர் ராசி தான் உங்க ராசி. அப்படின்னா மற்றவங்களுக்கு ஓடி ஓடி உதவி பண்ணக்கூடிய ராசி. உங்க ஊர்ல பண்டிகையா, திருவிழா, நல்லது கெட்டது முன்ன போய் நிற்பீங்க. டொனேஷன் நல்லது கெட்டதை எடுத்து கொடுப்பீங்க. மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை முன்ன நிற்பீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்லது கெட்டது
ஓடி போய் பார்ப்பீங்க. அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து அவங்க மேலே ஃபோக்கஸ் நிறையா இருக்கும். மற்றவங்களை பற்றி ஏதோ ஒரு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி இந்த மீன ராசி. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மீன ராசிக்காரர்களுக்கு எவ்வளவும் செஞ்சு நல்ல பேர் இருக்கிறதுன்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்கிறேன் இல்லை. அரசியலுக்கெல்லாம் தயவு செய்து நீங்கள் இருந்தீங்கன்னா, மீன ராசிக்காரங்க இருந்ததுன்னா மற்றவங்க சம்பாரிச்சிட்டு வருவாங்க, ஆனால் நீங்கள்லாம் விட்டுட்டு வந்துடுவீங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை தூக்கி கொடுத்துருவீங்க, மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஓடி போய் செய்வீங்க. உங்கள் கூட இருந்தால் குழி பறிச்சிருவாங்க. நான் இருக்கிறேன், நான் ஜெயிக்க வைக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் தன்னம்பிக்கை கொடுக்குறேன், ஏதோ ஒரு வகையில் உங்களை வந்து மோட்டிவேஷன் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக லாக் பண்ணிடுவாங்க. மீன ராசி பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கையோட போராடக்கூடிய ராசியாக இருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம சாதிப்போம். இந்த மாதிரி ராசி மீன ராசி. இந்த மீன ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உபய ராசி, அதாவது போக நீர் ராசி. இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான ஒரு பிரச்சனை என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் உறுப்பு எந்த சார்ந்த ராசின்னா பாதம் சார்ந்த ராசி. மேக்சிமம் பாருங்க மீன ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த பாதம் பிரச்சனை இருக்கும். பாதம் வெடிப்பு, பாதம் எரிச்சல், அதாவதுன்றது பார்த்துட்டிங்கன்னா பாதம்னா நம்ம காலுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது கண்டிப்பாக இருக்கும். 100% பேருக்கு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். அப்போ நமக்கு என்னன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு உறுப்புகள் உண்டு. அப்போ உங்கள் ராசி என்னன்னா பாதம் சார்ந்த ராசி. அப்போ அந்த பாதத்தில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது. ஒன்று போச்சுன்னா ஒன்று, ஒன்று போச்சுன்னா ஒன்று, ஒன்று போச்சுன்னா ஒன்று, ஏதோ ஒன்று கொடுத்துட்டே இருப்பார். இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் அப்போ இது எல்லாத்துக்கும் தாண்டி அப்போ நான் எந்த கடவுள் கும்பிட்டாங்க எனக்கு நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து நான் நிறைய விதமாக சொல்கிறாங்க, அதாவது உங்கள் ராசிப்படி எனக்கு உங்களோட கருத்துப்படி என்ன கும்பிட்டா நல்லா இருக்குமுன்னா, சனி பிடிக்காத கடவுள் யாருன்னா விநாயகர் மட்டும்தான். இன்று போய் நாளை வா அப்படின்னு சனி பகவானையே அதாவது ட்விஸ்ட் பண்ணினவர் யாருன்னா விநாயகர் தான். அதனால தான் சனி பகவான் மற்றது எல்லாத்தையும் பிடிச்சிருக்கிறாரு, எல்லா கடவுளையும் சனி பிடிச்சிருக்கிறாரு, விநாயகரை மட்டும் பிடிச்சதே இல்லை. சனி வரும்போது இன்னைக்கு இல்லை நாளைக்கு வா, அதுக்கு தான் சனி விநாயகர் சொல்லுவாங்க இன்று போய் நாளை வா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. சனீஸ்வரம் பிடிக்காத கடவுள் விநாயகர். விநாயகரை நீங்கள் வழிபடுங்க, எப்பயுமே சொல்கிறேன் சூப்பராக இருக்கும். அதுவும் ஆற்றங்கரையோர பிள்ளையார் இருக்கிறார் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். நீங்கள் அவர் கண்டிப்பாக வணங்குங்க, நிச்சயமாக உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். சரிங்களா? இப்படி இருக்கும்போது கரெக்டாக மீன ராசிக்கு இப்போ நடக்கிறது வந்து ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்குது. மோசமான சனி. ஜென்மச்சனி அப்படின்னா உங்கள் ராசியில் தான் இப்போ சனி உட்காந்துருக்கிறாரு. கிட்டத்தட்ட எப்போ வந்தார்? இந்த 2025 அதாவது மார்ச் 29 வந்தார். அதுக்கு முன்னாடியே 2.5 வருஷம் விரைச்சனி. ஃபஸ்ட்டு 2.5 வருஷத்தில் ஏகப்பட்ட விரைத்தை பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் அதாவது முதல் ரவுண்டா, 2வது ரவுண்டா, 3வது ரவுண்டா? ஏன்னா முதல் ரவுண்டாக இருந்தால் மங்குச்சனியில் ஜென்மச்சனி, 2வது ரவுண்டாக இருந்தால் பொங்குச்சனியில் ஜென்மச்சனி, 3வது ரவுண்டாக இருந்தால் அதாவதுன்றது பாதச்சனியில் அதாவது ஜென்மச்சனி. புரியுதுங்களா? அதாவதுன்றது வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க, மங்குச்சனி, பொங்குச்சனி, மாரக சனி. அப்போ மாரகச்சனினா 3வது ரவுண்டு. அப்போ 100% வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்க அது முதல்ல பாருங்கள். அப்போ உங்களுக்கு நடக்கிறது இப்போ ஜென்மச்சனி. ஃபஸ்ட்டு 2.5 வருஷத்துக்கு நிறைய பேர் இந்த வண்டி வாகனத்தில் அழிச்சிருப்பீங்க, ஃபைனான்ஸ் ரீதியாக அழிச்சிருப்பீங்க, மற்றவங்களுக்கு கொடுத்து அழிச்சிருப்பீங்க, மற்றவங்களுக்கு வந்து ஜாமீன் கழுத்து போட்டு உதவி செஞ்சு வாங்கி கொடுத்து அவங்க கட்டாமல் நீங்கள் கட்டிக்கிட்டு இருப்பீங்க. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நடக்கிற ஜென்மச்சனினால நிறைய இழந்திருப்பீங்க. கிட்டத்தட்ட மதிப்பு, மரியாதை, தன்னம்பிக்கை நிறைய பேருக்கு இழந்திருப்பீங்க. அந்த மாதிரி காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இப்போ எப்படி இருக்கும்? இந்த சனி அதாவது வக்கர நிவர்த்தி நல்லா இருக்குமா இல்லையான்னு பார்த்தா, சனி பகவான் வக்கரத்தில் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து இந்த நவம்பர் 28 வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருந்தது. ஏன்னா சனி வக்கரத்தில் இருந்தா அப்போ ரிபேஸில் வந்துட்டு இருந்தார், அப்போ கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்போ சனி மீண்டும் முன்னாடி வராரா? அப்போ முன்னாடி வரும்போது என்ன பண்ணுவார்னா இயல்புக்கு மாறாக அவர் வேலை செய்வார்னு பார்த்தா இல்லை. இயல்பு நிலையில் இருக்கும்போது அவர் என்ன செய்வாரோ கண்டிப்பாக அதை அப்படியே செய்வார். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு நான் 2 விஷயம் சொல்கிறேன், அந்த 2 விஷயம் கடைப்பிடிங்க. ஒன்று, அதாவது திருநள்ளாறு போயிட்டு வாங்க, நவகிரக பரிகாரம் பண்ணுங்க, எல் தீபம் பொருத்துறது, 2வது சனி பகவானை சுத்துறது. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு சனீஸ்வரர் கோயில் எல் தீபம் வாங்கி பொருத்தி வைக்கிறது, எள்ளும் சோறு கலந்து காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரி சில விஷயங்கள் அதாவது உதவி பண்ணுங்கன்னு சொல்கிறேன். தானம் பண்ணுங்க, பசு தானம் பண்ணுறது, எறும்புகளுக்கு அரிசி சக்கரை கலந்து போட்டு வர்றது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த தலைக்கு வர்றது தலைப்பாக கூட போகும்.
ரெண்டாவது விஷயம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, எந்த விஷயம் பண்ற மாதிரி இருந்தாலும் உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுங்க. அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு சுப வேலையும் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வர்றது தப்பிச்சுக்கலாம். இதனால இந்த மாதிரி சொல்றேன்னா, உங்களுக்கு இருக்கிறது மோசமான சனி, ஜென்ம சனி. கவனமா இருங்க. ஏதாவது இப்போதைக்கு ஏதாவது கடன் பட்டு ஏதாவது வாங்கலாமா, லோன் போட்டு வீடு வாங்கலாமா, லோன் போட்டு வண்டி வாங்கலாமா, லோன் போட்டு கார் வாங்கலாமா, லோன் போட்டு நம்ம அத்தியாவசிய பொருட்கள் வாங்கலாமான்னா தயவு செய்து வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலையில லோன் போட்டு ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தோம்னா அதை கட்டி முடிக்கிறதுக்குள்ளார கண்டிப்பா சிரமப்படக்கூடிய நேரம் தான். அவசரப்பட்டுட்டுமோ அப்படி நினைக்கிற அளவுக்கு இருக்கும். ஆனா இருந்தாலும் இந்த ஜென்மச்சனிக்கு எனக்கு தெரிஞ்சு சுப விரயம் கை கொடுக்கும். கடனானாலும் முதலீடு மிச்சமா இருக்கணும். சுப விரயம் பண்ணுங்க. உதவி செய்ய போய் உபத்திரியத்துல மாட்டிக்காதீங்க. அது போக இந்த ஜென்மச்சனிக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரே விஷயம் ஆறுதலா இருக்கிறது என்னன்னா, தானத்துல சிறந்தது அன்னதானம். கண்டிப்பா உங்களுக்கு நல்லது பண்ணுவாரு. ஜென்மச்சனியா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா ஹெல்த்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நீர், நெருப்பு, எண்ணெய், தண்ணி, வண்டி, வாகனம் கொஞ்சம் கவனமாக போகணும். அதை தாண்டி பார்த்துட்டீங்க அப்படியா, அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது இந்த ஜென்மச்சனியில் முடிஞ்ச வரைக்கும் என்னன்னா, அதாவது திருநள்ளார போயிட்டு வந்தால் நிச்சயம் நான் சொல்கிறேன் திருப்பும் நடக்கும். அப்போ நான் சொல்கிற மாதிரி விநாயகரை வழிபடுங்க. அதுவும் ஆற்றங்கரையோர பிள்ளையார் வழிபடுங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கும். இந்த மாதிரி காலகட்டத்திலலாம் பார்த்தா உங்களுக்கு தொழில் பிரச்சனை, பணம் பிரச்சனை, குடுக்கல் வாங்கல் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனை, இது எல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் மட்டும்தான் தெரியும். ஏன்னா இண்டிவிஜுவலான ஒரு கேள்வி. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் அரசியல் இருப்பாங்க, ஒருத்தர் விளையாட்டு தொழில் இருப்பாங்க, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டன்றது ஆன்லைன் தொழில் செய்துட்டு இருப்பாங்க, ஒருத்தர் விவசாயம் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரே மாதிரி நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அதனால தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் இண்டிவிஜுவலான கேள்வி தனிப்பட்ட முறையில் கேளுங்க, நான் சொல்கிறேன். அது போக பார்த்தீங்கன்னா இந்த படிப்பு சார்ந்ததோ இல்லை ஆல்ரெடி வெளிநாட்டில் இருக்கிறவங்களோ இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம சனி பிடிக்கும் போது இடம் மாறி உட்கார்றது நல்லது தானே. ஆல்ரெடி இடம் மாறி இருந்தால் உங்களுக்கு நல்லது தான். வீடு மாறணும்னு நினைக்கிறீங்க, மாறலையா, மாறணும்னு நினச்சா மாறுங்க. மாற்றிட்டீங்களா பயப்பட வேண்டாம், நல்லது அங்கேயே இருங்க. இந்த 7:30 முடிஞ்சு கொஞ்சம் வந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா இருக்கும். மற்றபடி கருத்து வேறுபாடு இருக்குதா, விட்டு கொடுத்து போவதும் கெட்டு போவதில்லைன்ற மாதிரி விட்டு கொடுத்து போங்க, உங்களுக்கு நல்லது தான். கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வருதா, தயவு செய்து விட்டு கொடுத்து போங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது நடக்கும். சரிங்களா? இன்னைக்கு நிலைமை எப்படின்னா, மீன ராசிக்காரங்களோட நிலைமை நிதானம், கவனம், பொறுமை, இது 3 கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த சனி வக்கர நிவர்த்தி உங்களுக்கு வந்து அதை கை கொடுக்கறது என்னன்னா, சுப வரையும் கை கொடுக்கும், பொறுமை தான் உங்களுக்கு கை கொடுக்கும். ஒரு விஷயத்தை ஜெயிச்சா மட்டும் தான் அதாவதுன்றது வெற்றி இல்லை, தோக்கலனா கூட வெற்றி தான். கடன் கட்டிட்டா சந்தோஷம் பார்த்தா கடன் வாங்காத இருக்கிறதே உங்களுக்கு சந்தோஷம் தான். அதனால பாருங்க, கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. எது தேவை எது தேவையில்லை, அதாவது ஆடம்பரம் என்ன, எது அத்தியாவசியம் என்ன, அத்தியாவசியம் பண்ணுங்க. தயவு செய்து ஆடம்பரம் வேண்டாம். ஏன்னா ஜென்மச்சனியில் நம்ம லாக் பண்ணிடுவாரு, கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.